சென்னை KK நகரில் அமைந்துள்ள ESIC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கும் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் 10 சிறப்பு நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பினில் காணலாம். சென்னை ESIC மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நோயாளிகளுக்காகவும் காப்பீட்டாளர்களுக்கும் பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் 10 சிறப்பு நடைமுறைகளை உருவாக்கி உள்ளதாகவும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் கூறுகிறார் மருத்துவமனையின் முதல்வர். ESIC Medical College and Hospital Chennai has initiated best practices for the insured patient. Insured person means the IP, then for student and faculty. So we have identified the 10 best practices that are required for the effective communication between doctor and patient, that will help to improve the communication among patient. Then we have also identified some best practices for the student that will inculcate the approach and attitude of research among the student and also social aspect among the students. முதலாவது யோகா மற்றும் தியானம். தினமும் நோயாளிகள் மற்றும் காப்பீட்டாளர்கள் பயன்பெறும் நோக்கில் உடல் மற்றும் மனநலனை மேம்படுத்தும் வகையில் யோகா மற்றும் தியான அமர்வுகள் நடைபெறுகிறது. நம்முடைய ESI மருத்துவமனை கல்லூரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யோகா பிராக்டிஸை கொண்டு வந்திருக்கோம். இங்க கிட்டத்தட்ட 10,000 பேர் ஒரு நாளைக்கு வந்து போற இடமா இருக்கு. OPD 4,000 பேர் வர்றாங்க, IPD 1000 பேர் இருக்காங்க. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா மற்றக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, ப்ரொஃபஸர் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, பேராமெடிக்கல்ஸ் இருக்காங்க. மருத்துவமனையில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் பலன் பெறணும் அப்படின்றதுக்காக நம்முடைய நோயாளி தவிர மீதி இருக்கக்கூடிய கூட வரக்கூடியவங்க ஊழியர்கள் அனைவரும் பலன் பெறும் விதமாக இந்த யோகா அமைஞ்சிருக்கு. ஆன்லைன் செஷனும் இருக்கு. இன்கேஸ் ஏதாவது மழை காலங்களில் வர முடியல, வேறு பல காரணங்களால வர முடியல அப்படின்னா நிச்சயமா அவங்க என்னன்னா வீட்டில இருந்தே இந்த ஆக்சஸை அவங்க பயன்படுத்தி அவங்க யோகா செய்யலாம். இரண்டாவது ரீட் அண்ட் ஹீல் சேவை. உள் நோயாளிகள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அனைத்து வார்டுகளிலும் புத்தகம் வைக்கப்பட்டுள்ளது. இது நோயாளிகளின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலும் புத்தகத்தின் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. எல்லா வார்டுலயும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பேஷண்ட் இப்போ ஒரு வார்டுல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 புக்கு எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ யாருக்கு தேவையோ அந்த புக்கு வரக்கூட இருக்கவங்க நோயாளிகள் வேறு யார் விசிட்டர்ஸ் யார் வந்தாலும் அவங்களுடைய என்ட்ரி கரெக்டாக போட்டுட்டு மொபைல் நம்பர் அவங்க எழுதிட்டு அதை எடுக்கலாம், பயன்படுத்தலாம், பயன்படுத்தி திருப்பி ஒப்படைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீமால என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மொபைலோட பயன்பாடு நாங்கள் வார்டில் அன்னெசரியா குறைச்சிருக்கோம். இந்த உள்நோயாளிகளுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் வழங்கப்படுது. அதுக்கடுத்தது யோகா, மெடிடேஷன், இது போன்ற 10 வகையான திட்டங்கள் வழங்கப்படுது. இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். DD தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.